நெக்ஸ்ட்டு ரியாக்ஷன் வித்து வாட்டர். சரியா, வாட்டரோட ரியாக்ஷன் ஆகும்போது மெட்டல்ஸ் ரியாக்ட் வித் வாட்டர் டிஸ்பிளேஸ் ஹைட்ரஜன் ஃப்ரம் வாட்டர் டு ஃபார்ம். ஸோ அப்போ மெட்டல் ஹைட்ராக்சைடு ஆர் ஆக்சைட்ஸ் and hydrogen gas. Some metals react with cold water and some with hot water and some others with steam. ஸோ ஒரு சில ரியாக்ஷன் வித் வாட்டரில் பார்த்திங்கன்னா மெட்டல்ஸ் வந்து வாட்டரோடு ரியாக்ட் ஆகும்போது ஹைட்ரஜனை டிஸ்பிளேஸ் பண்ணிவிட்டு வாட்டர் வந்து டு ஃபார்ம் மெட்டல் ஹைட்ராக்சைடாக ஃபார்ம் ஆகுது. அந்த மெட்டல் ஆக்சைடு அண்ட் ஹைட்ரஜன் கேஸ் வெளியே போகுது. சம் மெட்டல்ஸ் வந்து கோல்டு வாட்டர்லேயும் ரியாக்ட் ஆகலாம், ஹாட் வாட்டர்லேயும் ரியாக்ட் ஆகலாம், அல்லது நல்ல ஹீட் பண்ணுறோடைய ஓவர் ஹீட் பண்ணக்கூடிய ஸ்டீம்லேயும் ஹீட் ஆகலாம், ரியாக்ட் ஆகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா, ஸோ அப்போ ஆக்டிவிட்டி 5 பாருங்கள். ஒரு இது டெமான்ஸ்ட்ரேட் பண்ணியிருக்காங்க. சோடியம் மெட்டல் எடுத்துக்கிறோம், ஒரு பேப்பரை ஃபிட் பண்ணி 250 ml பீக்கரில் தண்ணி ஊற்றிக்கிறோம், கத்தி இருக்குது, ப்ளூ அண்டு ரெட் லிட்மஸ் பேப்பர், வாட்டர் இருக்குது. அப்போ ஸ்மால் பீஸ் ஆஃப் சோடியத்தை நம்ம கட் பண்ணுறோம். அதில் கெரோசின், ரிமூவ் த கெரோசின் ஃப்ரம் ப்ராசஸிங் சோடியம் பீஸ் பிட்வீன் ஃபோல்டிய பேப்பரில் நம்ம ஃபிட் பண்ணுறோம். அந்த சோடியம் மெட்டல் வந்து ரொம்ப வெரி ரியாக்டிவாக இருக்கனால இது ரியாக்ட் விகாரஸ்லி ஆக்சிஜன் அண்ட் வாட்டரோட ரியாக்ட் ஆகி அதில் வந்து ஸ்டோர்டின் கெரோசின் ஸ்டோர் பண்ணியிருக்கனால அது என்ன பண்ணுதுன்னா 250 ml பீக்கரில் நம்ம என்ன பண்ணுறோம், அதை 3/4 நம்ம என்ன பண்ணுறோம், வாட்டரில் நம்ம ஃபிட் பண்ணுறோம், உள்ளே போடுறோம். அப்போ என்ன ஆகுது, இந்த பீஸ் ஆஃப் சோடியம் வந்து என்ன பண்ணுது அப்படின்னா இன்டூ பீக்கரில் நம்ம உள்ளே போடுறோம். அப்போ இங்கே என்ன நடக்குது, அப்சர்வேஷனில் ஃப்ளாட் ஆகுது. அப்படி அதாவது மேலே மிதக்குது, ஃப்ளாட்ஸ்னால் மிதத்தல், சர்ஃபேஸ் ஆஃப் வாட்டரில் மிதக்குது. அட் த சேம் டைம் மெல்ட் டு ஃபார்ம் எ சில்வரி ஒயிட் பால். அப்படியே மெல்ட் ஆகி சில்வரி ஒயிட் பால் மாதிரி இதாகுது. அப்போ சில்வரி ஒயிட் பால் ஆஃப் சோடியம் வந்து டர்ட்ஸ் ஓவர் த சர்ஃபேஸ் ஆஃப் வாட்டரில் இஸிங் ரவுண்ட் ஒரு சவுண்டு, அதே மாதிரி அப்படின்னு ஒரு சவுண்டை ப்ரொடியூஸ் பண்ணி பபிள்ஸ் ஃபார்ம் ஆகுது. என்ன பபிள்ஸ் ஃபார்ம் ஆகுது. அப்போ அங்கே ஹைட்ரஜன் கேஸ் வெளிவருது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அப்போ அந்த ஒயிட் பால் வந்து கிராஜுவலாக என்ன பண்ணுது அப்படின்னா ஸ்மால் சைஸாக இருக்குது. உடனே அது என்ன ஆகுது, பால் வந்து வெளியே வந்து ஃபயரை கேட்ச் பண்ணுது, ஃபயர் ஃபார்ம் ஆகுது. அப்போ கோல்டன் எல்லோ கலர் ஃப்ளேம் உங்களுக்கு வருது. அப்போ அந்த சொல்யூஷன் வந்து ஹாட் ஆகுதா, அப்போ ஹீட் வந்து எவால்வ் ஆகுது. ஹீட் எவால்வ் ஆகிற ரியாக்ஷன்ஸு. அப்போ சோடியம் மெட்டல் வந்து என்ன ஆகுது, மெல்ட் ஆகி ஹீட் எவால்வ் பண்ணுது. அப்போ ஹைட்ரஜன் கேஸையும் ப்ரொடியூஸ் பண்ணுது. அப்போ இந்த ரியாக்ஷன்னால தான் வந்து கேச்சஸ் என்ன ஆகுது, ஃபயர் வந்து ஃபார்ம் ஆகுது. ஆஃப்டர் திஸ் ரியாக்ஷன், இந்த ரியாக்ஷனுக்கு அப்புறம் சொல்யூஷனை நம்ம டெஸ்ட் பண்ணும்போது ப்ளூ கலர் வந்து என்னவா மாறுது, ரெட் லிட்மஸாக மாறுது. அப்போ ரெட் லிட்மஸ் வந்து ப்ளூவாக மாறுச்சுன்னா ரெட் லிட்மஸ் பேப்பர் ரெண்டையும் எடுத்துக்கிறோம். அதில் ரெட் லிட்மஸ் பேப்பர் டேர்ன்ஸ் ப்ளூ. அப்போ ரெட்டு வந்து ப்ளூவாக மாறுது. அப்போ இந்த சொல்யூஷனை நம்ம என்னென்னு சொல்கிறோம், ரெட்டு ப்ளூவாக மாறுச்சுன்னா என்னென்னு சொல்கிறோம், நம்ம பேசிக் இன் நேச்சர் அப்படின்னு சொல்கிறோம். இந்த கெமிக்கல் ரியாக்ஷன் பாருங்கள். The chemical equation is given below. 2 sodium 2 moles of H2O எடுத்துக்கிறோம். அப்போ என்ன ஆகுது, 2 NaOH plus H2 ஹீட். அப்போ என்ன ஆகுது, இதில் இருக்கக்கூடிய Na ஹைட்ரஜன் வாட்டரை வந்து நம்ம எப்படி செப்பரேட் பண்ணுவோம், H ப்ளஸ்ஸு OH மைனஸ்ன்னு செப்பரேட் பண்ணுவோமா. அப்போ OH வந்து இங்கே Na ப்ளஸ் கூட ஆட் ஆகுது. அப்போ NaOH மீதி இருக்கக்கூடிய ஹைட்ரஜன் மட்டும் என்ன ஆகுது, கேஸ் எவாப்ரேட் ஆகுது, H2 ஹீட் வெளியே போகுது. சரியா, அப்போ இதுலேருந்து என்ன பண்ணுறோம், மெட்டல்ஸ் ரியாக்ட் வித் வாட்டரில் ரியாக்ட் ஆகும்போது ஹைட்ரஜன் கேஸை ஃபார்ம் பண்ணுது அப்படின்னு நம்ம ஒரு கன்க்ளூஷனுக்கு வரோம். சரியா, நெக்ஸ்ட்டு மெட்டல் பார்த்திங்கன்னா கோல்டு, சில்வர், பிளாட்டினம் எல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா குவைட் அன்ரியாக்டிவ் டியூ டு திஸ் ப்ராப்பர்ட்டி. இதோட ப்ராப்பர்ட்டி பார்த்திங்கன்னா யூஸ்ட் இன் மேக்கிங் ஆர்னமெண்ட்ஸ், டெக்கரேட்டிவ் ஐட்டம்ஸ் அண்ட் காயின்ஸ் ப்ரிப்பேர் பண்ண யூஸ் ஆகுது. பிளாட்டினம் இஸ் யூஸ்டு இன் மேக்கிங் அலாய்ஸ். அதேமாதிரி பிளாட்டினம் வந்து அலாய்ஸை யூஸ் பண்ணுறோம். அடுத்து electrical gadgets and international standards of weights and measures. So next, non-metal do not react with water or steam. மெட்டல் வந்து எல்லாத்துக்கூடயும் ரியாக்ட் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. இது வந்து do not react with water and steam. இது நான்-மெட்டல்ஸ். அப்போ பாஸ்பரஸ்ங்கிறது வெரி ரியாக்டிவ் நான்-மெட்டல். when exposed to air it catches fire and stored in water. next, reaction with acids. ஸோ ஆசிட்டோட ரியாக்ஷன் ஆகிற ஈக்குவேஷனை பாருங்கள். ஜிங்க்கு ஆசிட் சல்ஃபியூரிக் ஆசிட்டோட ரியாக்ஷன் ஆகி இந்த SO4 அப்படிங்க போகும், இந்த H2 வெளியே போயிடும் இருக்கா, ஹைட்ரஜன் கேஸ் லிபரேட் ஆகுது. அடுத்து மெக்னீஷியம், அதேமாதிரி மெக்னீசியம் சல்ஃபேட்டு H2 கேஸ் வெளியே போயிடுது. சரியாம்மா, அப்போ இது ரியாக்ஷன் வித் ஆசிட்ஸ். அடுத்து ஆக்டிவிட்டி 6 பாரு. 6th ஆக்டிவிட்டி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா என்னென்ன எடுத்துக்கிறாங்க, மெக்னீசியம் ரிப்பன், அலுமினியம் ஃபாயில், அயன் நெயில், கோல், சல்ஃபர் பவுடர், 5 டெஸ்ட் டியூபு, ட்ராப்பர், டைலூட் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் அண்ட் மேட்ச் ஸ்டிக். இப்போ இந்த சாம்பிள் ஆஃப் மெக்னீசியம் ரிப்பல், அலுமினியம் ஃபாயில், அயன் நெயில், கோல்ஸு இந்த எல்லாத்தையும் தனித்தனி டெஸ்ட் டியூப்பில் எடுத்துக்கிறோம். சரியா, ABCDEன்ட்டு.
இப்போ இது எல்லாத்தையும் பார்த்திங்க அப்படின்னா 5 ml டைலூட் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட்டை எல்லாத்துலேயுமே நம்ம என்ன பண்ணுறோம், ஈச் டெஸ்ட் டியூப் ஒவ்வொரு டெஸ்ட் டியூப்லையும் நம்ம ட்ராப் பண்ணுறோம். சரியா? அப்போ இந்த ரியாக்ஷனை கேர்ஃபுல்லாக ட்ராப் பண்ணணும் சல்ஃபியூரிக் ஆசிட் ஊற்றுறனால. சரியா? இப்போ சல்ஃபியூரிக் ஆசிட் நம்ம ஊற்றுறோமா? ஸோ இப்போ சல்ஃபியூரிக் ஆசிட் ஊற்றுனதுக்கப்புறம் ரியாக்ஷன் என்ன ஆகுது அப்படின்னு பார்க்கலாங்க. பாருங்கள். அப்போ என்ன ஆகுது, பேர்னிங் மேட்ச் ஸ்டிக் போட்டு அந்த பேர்னிங் மேட்ச் ஸ்டிக்கை டெஸ்ட் டியூப் பக்கத்தில் கொண்டு போகிறோம். அப்போ எந்த மாதிரி நடக்குது அப்படின்னு உங்களுக்கு அப்சர்வேஷன் கொடுக்குறாங்க பாருங்கள். ஏல நம்ம என்ன போட்டிருக்கோம், மெக்னீசியம் போட்டிருக்கோமா? ஸோ மெக்னீசியம் இஸ் ஏ மெட்டல். ஸோ அந்த மெக்னீசியத்தில் போகும்போது என்ன ஆகுது அப்படின்னா, ரியாக்ஷன் ஆஃப் டைலூட் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் ஊற்றும்போது அந்த ரியாக்ஷனில் பபுள்ஸ் வந்து ஃபார்ம் ஆகுது, கலர்லெஸ் கேஸ் வந்து வெளியே வருது. அப்போ அது வந்து நம்ம என்னென்னு சொல்கிறோம், ரியாக்ஷனில் என்ன ஆகுது, வென் பேர்னிங் மேட்ச் ஸ்டிக் brought நியர் த மவுத் டெஸ்ட் டியூப், அப்போ கேச்சஸ் ஃபயர் பாப் அப்படின்னு ஒரு சவுண்டோட ஃபயர் ஃபார்ம் ஆகுது. அப்போ பேர்ன்ஸ் வித் பேல் ப்ளூ ஃப்ளேம் ஃபார்ம் ஆகுது. த கேஸ் எவால்வ்ட் இஸ் ஹைட்ரஜன் அப்படின்னு நம்ம கன்க்ளூஷனுக்கு வரோம். அடுத்து செகண்ட் அலுமினியம் மெட்டல், அதையும் பார்த்திங்க அப்படின்னா பபிள்ஸ் கலர்லெஸ் கேஸ் தான் பபிள்ஸ் ஃபார்ம் ஆகுது. அப்போ இது வந்து அதே மாதிரி பபிள்ஸ் இது பண்ணுது, பேல் ப்ளூ கலர் சேம் தான் ஹைட்ரஜன் கேஸ் எவால்வ் பண்ணுது. ஆனால் அயனும் மெட்டல் அதுவும் என்ன ஆகுது, மாடரேட் ரியாக்ஷன் அவர்வேல் கலர்லெஸ் கேஸ் பபிள்ஸ் ஃபார்ம் ஆகுது. இதுவும் ஒரு சவுண்டோட கேஸை வந்து வெளியிடுது. சரியா? ஆனால் கோல் பார்த்திங்க அப்படின்னா நான் மெட்டல். அப்போ நான் மெட்டல் வந்து என்ன பண்ணுது, நோ ரியாக்ஷன், எந்த ரியாக்ஷனும் இல்லை, நோ கேஸையும் எவால்வ் பண்ணல. அதே மாதிரி சல்ஃபர் பார்த்திங்கன்னா நான் மெட்டல், நோ ரியாக்ஷன், கேஸ் எவால்வ்டு, நோ கேஸ் எவால்வ்டு. அப்போ இதுலேருந்து என்ன வரோம், நம்ம ஒவ்வொரு ரியாக்ஷனையும் எழுதியிருக்கான் பாருங்கள். ஃபஸ்ட்டு மெக்னீசியம் HCl கூட ரியாக்ட் ஆகுது. அப்போ மெக்னீசியம் குளோரைடு ஹைட்ரஜன் கேஸை கொடுக்குது. அலுமினியமும் அதே மாதிரி HClோட சேர்ந்து அலுமினியம் குளோரைடு ஹைட்ரஜன் கேஸை கொடுக்குது. அயனும் வந்து என்ன பண்ணுது, அயன் ரியாக்ட்ஸ் வித் டைலூட் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட்டோட ரியாக்ஷன் ஆகி அயன் ஃபெர்ரிக்ஸ் என்னது அயன் குளோரைடு ஃபெர்ரிக் குளோரைடு ஃபார்ம் ஆகுது, ஹைட்ரஜன் கேஸை லிபரேட் பண்ணுது. ஆனால் நான் மெட்டல் கோலு சல்ஃபர் எல்லாம் பார்த்திங்கன்னா டு நாட் ரியாக்ட் வித் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட், நோ ரியாக்ஷன். இதுலேருந்து நம்ம என்ன இது பண்ணுறோம், மெட்டல்ஸ் வந்து லைக் மெக்னீசியம் அலுமினியம் அயன் எல்லாம் வந்து டைலூட் ஆசிட்டோட ரியாக்ட் ஆகுது, ப்ரொடியூஸ் ஹைட்ரஜன் கேஸை ப்ரொடியூஸ் பண்ணி அதனால் பாப்ங்கிற ஒரு சவுண்டோட கேஸ் வெளியே வருது. ஆனால் நான் மெட்டல்ஸ் டு நாட் ரியாக்ட் வித் டைலூஸ் ஆசிட் அப்படின்னு நம்ம ஒரு முடிவுக்கு வரோம். ஓகேவாம்மா?